ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களால் வந்து எடிட் பண்ண முடியலை, சரியாக யூஸ் பண்ண முடியலை, இல்லாட்டி வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது, இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சதுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தவிர நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, புதுசாக ஃபீச்சர்ஸ் எதுவும் வந்தாலுமே அது வந்து ஒர்க் ஆகாது, இல்லாட்டி வந்து ரொம்பவே இஷ்யூஸ் இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ், இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃபீஸ் சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம இந்த ஸ்டெப் மூலமாக இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இன்றைக்கி வந்து மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், அதற்கான ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. ஸோ அதுக்கான ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.